இந்த அம்மாவும் அவங்க மகனும் ஒரே வீட்டுல தனியா தங்குறாங்க. ஒரு மர்மமான விஷயம் நடந்ததால செய்யக்கூடாத நிறைய தப்புகளை இவங்க செய்யறாங்க. மகனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சூப்பர் மேட்டர். மகனோட பேரு டோனி, அம்மாவோட பேரு பார்பரா. நம்ம செய்யறது பெரிய தப்பு, வெளியே தெரிஞ்சா பெரிய அசிங்கம், ஊரே வந்து செருப்ப கழட்டி அடிக்கும் அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சும் மகனோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த கேவலமான சம்பவத்தை இவங்க செய்யறாங்க. கொஞ்ச நேரம் செஞ்சதுக்கு அப்புறம் டோனியால அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல. தம்பி எழுந்துக்காம இருக்கிறதால அவனால அதுக்கு மேல செய்யவே முடியல. ரப்பரா இருக்கிற தம்பிய திரும்பவும் நிக்க வைக்கிறதுக்காக பார்பரா டோனிக்கு நல்லா கையடிச்சு விடுறாங்க. கை அடிக்கும் போது அவங்க நினைச்ச மாதிரியே தம்பியும் நல்லா பெருசாயி ஒரு கண்ட்ரோலே இல்லாம அப்படியே கையிலேயே வெடிச்சு செதறி எல்லாத்தையும் அவுட் பண்றான். உள்ள போக வேண்டியது இப்படி வெளியே வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, நாளைக்கு செய்யும் போது எப்படி கண்ட்ரோலா செய்யறது அப்படின்னு உனக்கு நான் எல்லாமே சொல்லி தரேன் அப்படின்னு பார்பரா டோனி கிட்ட சொல்றா. டோனியோட அம்மா அவங்க மகனோட நல்லதுக்காக ஏன் இந்த தப்ப பண்றாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. மகனோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக அவங்களால முடிஞ்சதை எல்லாத்தையும் செய்யறாங்க. இது உண்மையா நடந்த ஒரு கதை. டோனியோட குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். டோனியோட அம்மா பார்பராவுக்கு நிறைய பேரை சந்திக்கிறது, பார்ட்டியில கலந்துக்கிறது, அவங்க கூட மேட்டர் பண்றது, இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இவன் தான் பார்பராவோட புருஷன், அதாவது டோனியோட அப்பா. புருஷன் முன்னாடியே மத்தவங்க கூட கில்மா பண்றதுதான் டோனியோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க புருஷனுக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும், அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இவரும் ரொம்ப ஓப்பனா இருக்கிறாரு. அவ்வளவு மஜாவா வாழுற ரொம்ப ஓப்பனான ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். பணத்துக்கு பணம், மேட்டருக்கு மேட்டரு அப்படின்னு ரொம்ப ஜாலியா வாழுறாங்க. தினமும் கில்மாவான சந்தோஷத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல. விதவிதமான சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி நல்லா முரட்டு குத்து சம்பவங்களை செய்யற முரட்டு காளைகளை காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கண்ணா பின்னான்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்ற ஒரு பணக்கார குடும்பம். டோனியும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் டோனிக்கு தெரியும். எந்த மாதிரி வாழ்க்கைய அம்மா வாழுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு டோனிக்கு எல்லாமே தெரியும். அப்படியே பல வருஷங்கள் ஓடி போய் டோனியும் வளர்ந்து ஒரு வாலிப பையனா மாறிடுறான். ஆனா டோனி ஒரு நார்மலான ஆம்பளையே கிடையாது. அவனுக்கு வேற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவன் பேரு டோனி. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பார்பராவோட பையன். இவனுக்கு பொம்பளைங்க கூட பண்றது பிடிக்காது, ஆம்பளைங்க கூட பண்றதுதான் இவனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி டைப். பொம்பளைங்க கூட மஜா சம்பவங்களை இவன் ட்ரை பண்ணி பாத்துருக்கான். ஆனா அப்படி செய்யும் போது இவனுக்கு அதுல எந்த கில்மாவும் கிடைக்க மாட்டுது. அதனால நல்லா ஊரு சுத்தி இவனை மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை தேடி கண்டுபிடிச்சு அவனுங்களை கரெக்ட் பண்ணி அவங்க எல்லாரு கூடவும் மஜாவா இருக்கிறது தான் டோனியோட வாழ்க்கை. டோனிக்கு கொடுக்கறத விட நல்லா ஷாட் வாங்குறதுலதான் ரொம்ப இஷ்டம். அதை அப்படியே கட் பண்ணிட்டு டோனியும் அவங்க அப்பாவும் உட்கார்ந்து பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. டோனியோட இந்த கேவலமான வாழ்க்கை அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்டா அவனுக்கு பொம்பளைங்களை பிடிக்க மாட்டுது, நீ பார்க்க நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற, நீ நினைச்சா எத்தனையோ பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா இப்படி ஆம்பளைங்க பின்னாடி சுத்துற, உன்னை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குடா. டேய், நீ இப்படி நல்லா பின்னாடி ஷாட் வாங்குறது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடா. இப்போ என்ன பார்க்கும் போதெல்லாம் என்ன பயங்கரமா கலாய்க்கிறாங்க. உன்னால என்னோட எல்லா அவமானத்துக்கும் காரணம் நீதான். நீ உன்னை மாத்திக்கணும். ஒரு நார்மலான ஆம்பளை மாதிரி ஒரு பொம்பளையை கரெக்ட் பண்ணி அவளை லவ் பண்ணி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு நார்மலான வாழ்க்கை என் பையனுக்கு தேவை. நீ உன்னை மாத்திக்கலன்னா என் சொத்துல உனக்கு 5 பைசா கூட தரமாட்டேன், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு டோனியோட அப்பா ரொம்ப கோவமா பேசுறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் டோனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அப்பாவோட சொத்தெல்லாம் கிடைக்காம போயிடுமா அப்படின்னு பயந்து சும்மா பேருக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட காமிக்கிறான். இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் இவளை லவ் பண்றேன் அப்படின்னு அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆனா டோனியோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்ததுமே டோனியோட அப்பாவுக்கு பயங்கரமா மூடாயி அந்த பொண்ணை அப்படியே பேசிய கரெக்ட் பண்றாரு இந்த கிழவன். டோனியோட அப்பாவோட பேச்சையும் பணத்தையும் பார்த்து மயங்கி இந்த பொண்ணும் அவரு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே பேசுறா. நல்லா லுக்கு விடுறா. நமக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு கண்ணாலே சிக்னல் கொடுக்குறா. என்னடா நடக்குது, நம்ம அப்பனே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்றானே அப்படின்னு டோனியும் பாக்குறான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கொண்டு வந்தா மட்டும் பத்தாது, நீ அவ கூட தரமான சம்பவங்களை செய்யணும், விடிய விடிய மேட்டர் பண்ணணும், அந்த சத்தத்தை நாங்க கேட்கணும் அப்படின்னு டோனியோட அப்பா சொல்ல டோனியும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட ரூமுக்கு போறான். டோனியும் அவனால முடிஞ்ச அளவுக்கு மேட்டர் பண்ணி பாக்குறான். ஆனா அவனால செய்யவே முடியல. ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கவே முடியல. தம்பியும் எழுந்துக்கவே மாட்டான். ரப்பரா சுருங்கி போய் படுத்து கிடக்கிறதால அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த பொண்ணும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு பாக்குறா. ஆனா என்ன செஞ்சாலும் பாம்பு படம் எடுக்கவே மாட்டுது. இவங்க ரூம்ல இருந்து வர சத்தத்தை கேட்டு பையனால பொம்பளைங்க கூட ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் ஒரு சுத்த வேஸ்ட், ஒரு மொட்டை பையன் அப்படின்னு டோனியோட அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. சரி, பையனால முடியாததை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி டோனியோட அப்பா டோனியோட கேர்ள் ஃபிரெண்ட கரெக்ட் பண்ணி இவங்க 2 பேரும் ரகசியமா அந்த ஊரை விட்டே ஓடி போறாங்க. இவங்க 2 பேரும் அந்த நாட்டை விட்டு தப்பிக்க பார்க்கும்போது ஏர்போர்ட்ல வச்சு டோனியோட அம்மா இவங்க 2 பேரையும் அப்படியே பிடிக்கிறாங்க. மெழுகு சில மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது சொந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்டே கரெக்ட் பண்ணி அவ கூடவே ஓடி போக பாக்குறியா நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, அசிங்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு டோனியோட அம்மா அந்த ஏர்போர்ட்லயே பயங்கரமா கத்துறாங்க. ஆனா டோனியோட அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. பொண்டாட்டி போனா போயிட்டு போறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்ண போற தரமான மேட்டரை பத்தி மனசுல யோசிச்சு அப்படியே சிரிக்கிறான். சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். டோனியோட கேர்ள் ஃபிரெண்டும் அவங்க அப்பாவோட பணத்துல மயங்கி அவன் கூட அப்படியே போறா. அதுதான் டோனியால தான் மேட்டரே பண்ண முடியல. அவன் கூட இருந்து மட்டும் என்ன புடுங்க போறோம், அட்லீஸ்ட் இந்த பணக்கார கிழவன் கூட போனா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடுமே அப்படின்னு இவன் கூட போறா. டோனியோட அம்மாவும் ரொம்ப கோவமா அந்த ஏர்போர்ட்டை விட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போறதுக்காக டாக்ஸிக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா டாக்ஸிக்கு கொடுக்கறதுக்கு கூட டோனியோட அம்மா கிட்ட காசே இல்ல. காசு இல்லனா என்ன, நம்ம அழகையும் உடம்பையும் பயன்படுத்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. என்கிட்ட காசு இல்ல, ஆனா நீங்க என்ன எப்படி வேணாலும் மேட்டர் பண்ணிக்கோங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யுங்க, ஆனா நான் சொல்ற அட்ரஸுக்கு என்ன கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்ல, இப்படி ஒரு அழகு தேவதை நம்மள தேடி வரும்போது எந்த டாக்ஸி டிரைவர் தான் வேணான்னு சொல்லுவான். டோனியோட அம்மாவை டாக்ஸில உட்கார வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு வரான். அங்க வச்சு கண்ணா பின்னான்னு ஷாட் போட்டு வெளுத்து வாங்குறான். நீ காசு கொடுக்கலன்னா பரவாயில்ல, உன்னை போட்ட சம்பவத்துக்கு நான் தான் உனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கண்ணா பின்னான்னு பட்டைய கலப்புறான். அப்படி டாக்ஸி டிரைவர் அவனால முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டு மேல ரவுண்டு போய் ஷாட் மேல ஷாட் அடிச்சுட்டு, போதுண்டா சாமி, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோனியோட அம்மாவை அவங்க வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்றான். என் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாவது போனோம்னா என்ன கூப்பிடுங்க, காசு இல்லனாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் அங்கிருந்து போறான். புருஷன் இவங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வாழறதுக்கு காசே இல்ல. ஒரு பணக்கார பொம்பளையா இருந்த என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு டோனியோட அம்மாவும் கதறி கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் டோனியும் அவனோட ஃப்ரெண்டும் கண்ணா பின்னான்னு மேட்ரு பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. நல்லா எண்ணெய் தடவி வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறானுங்க. யாரும் போவாத ஆழங்களுக்கு போய் தாறு மாறான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு உல்லாசமா இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் அப்படி மஜாவா இருக்கும்போது டோனியோட அம்மா இந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இவனுங்க உலகத்தையே மறந்து கதவை திறந்து போட்டு பண்ணதால டோனியோட அம்மா உள்ள வராங்க. சொந்த பையன் ஃப்ரெண்டு கிட்ட ஷாட் வாங்குறத பார்த்து டோனியோட அம்மா அப்படியே மிரண்டு போறாங்க. வலியெல்லாம் சகிச்சுக்கிட்டு பையன் எப்படி வாங்குறான் பாரு அப்படின்னு அதை பார்த்து அப்படியே ஆடி போறாங்க. என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை அது. ஏன்டா டேய், உனக்கு பொண்ணுங்களே கிடைக்கலையா? இப்படி ஆம்பளைங்க கூட மேட்டர் பண்ண கூடாதுன்னு உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? ஏன்டா இப்படி கேவலமான தப்பெல்லாம் செஞ்சு இப்படி கெட்டு போற அப்படின்னு டோனியோட அம்மா பயங்கரமா கத்துறாங்க. ஆனா டோனியால அவன் செய்யற மேட்டரை நடுவுல நிறுத்தவே முடியல. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஒரு மேட்டர் மட்டும் செஞ்சுக்கிறம்மா, அம்மா ப்ளீஸ்மா, இதுதான்மா கடைசி மேட்டர், நான் ப்ராமிஸா சொல்றேம்மா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறான். டோனி கெஞ்சி கெஞ்சி அழுவுறத பார்க்கும்போது அம்மாவால சகிச்சுக்க முடியல. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, எப்படியாவது கெட்டு போ, இவங்கிட்ட நல்லா வாங்கு, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோனியோட அம்மா அங்கிருந்து போறாங்க. பையனோட கில்மாவான மேட்டர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டோனியோட அம்மாவால அவங்க ஆசையை அடக்கவே முடியல. எவனையாவது கரெக்ட் பண்ணி தாறுமாறா வாங்கணும் அப்படின்னு துடியா துடிக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்கள விட வயசுல ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு வெறியனை கரெக்ட் பண்றாங்க. இவன் பேரு சாம். இவன் எப்படின்னா சும்மா மேட்டர் பண்ண மாட்டான். இவன் போடுற ஒரு ஷாட்டுக்கும் இவனுக்கு காசு கொடுக்கணும். பணக்கார பொம்பளைங்க கிட்ட காசு வாங்கிட்டு மேட்டர் பண்ற ஒரு வேற லெவல் ஐட்டக்காரன். இவனுக்கு நல்லா காசு கொடுத்து இவங்க வீட்டிலேயே தங்க வச்சு டோனியோட அம்மா இவன் கிட்ட கண்ணா பின்னான்னு வாங்குறாங்க. வாங்குற காசுக்கு அவனும் ஷாட்டு மேல ஷாட்டு போட்டு டோனியோட அம்மாவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான். இவங்க வீட்டுல தங்குற இந்த சாம் பொம்பளைங்க கூட மட்டும் இல்லாம ஆம்பளைங்க கூடவும் எல்லாத்தையும் செய்வான். அந்த மாதிரி டைப் இவன். இவனுக்கு காசு மட்டும் கொடுத்தா போதும், யாரு கூடவும் என்ன வேணாலும் செய்வான். இவன் என்ன பண்றான்னா அப்படியே மெதுவா டோனியையும் கரெக்ட் பண்ணி அவன் கிட்டையும் நல்லா காசை வாங்கிக்கிட்டு அவனையும் போட்டு நல்லா வெளுத்து வாங்குறான். டோனிக்கு இப்படி ஆம்பளைங்க கூட பண்றது ரொம்ப பிடிக்கும்ன்றதால இவன் குடுக்கறதெல்லாம் கண்ணா பின்னான்னு வாங்கி அவனும் ரொம்ப மஜாவா இருக்கிறான். ராத்திரி ஃபுல்லா டோனியோட அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறான். பகல் நேரங்கள்ல டோனிய நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறான். அம்மாவையும் பையனையும் மாறி மாறி போட்டு போட்டு அவங்க குடுக்கற காசெல்லாம் வாங்கிக்கிட்டு உல்லாசமா இருக்கிறான். சரி, இப்ப பையன் கண்ட கண்ட ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கிட்டு வெளியே போறது இல்ல, வீட்டிலேயே இருந்து சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு டோனியோட அம்மாவும் ஹாப்பியா இருக்காங்க. எது நடந்தாலும் இவங்க கண்ணு முன்னாடியே நடக்கிறது அவங்களுக்கு ஓகேவா இருக்கு. சாப்பிடும் போது மட்டும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. மேட்ரு பண்ணணும்னு மூடு வரும்போது அப்படியே தனித்தனியா போயிடுறாங்க. சாம் குடுக்கிற காசுக்கு நல்லா வேலை செய்யறான். நல்லா களத்துல இறங்கி கண்ணா பின்னான்னு பட்டைய கலப்பி வெளுத்து வாங்குறான். அப்படி ஒரு நாள் டோனி வெளியே சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள அவங்க அம்மா பயங்கரமா கத்துற சவுண்ட் இவனுக்கு கேக்குது. கூடவே சாம் கத்துற சவுண்டும் இவனுக்கு கேக்குது. சாமும் அம்மாவும் ஒரு அனல் பறக்கும் மேட்டரை பண்றாங்க அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த பில்டிங்கே அதிர்ற மாதிரி சத்தத்தை போட்டுக்கிட்டு வெறித்தனமா ஷாட் அடிக்கிறாங்க. டோனி அவங்க ரூமுக்கு போய் அவங்க 2 பேரும் பண்ற மேட்டரை ஒண்ணு விடாம பாக்குறான். சாம் அவனுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம்
எல்லாம் செஞ்சு போட்டு பொளக்க வாசிக்கிறான். முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு இடம் விடாம நல்லா இறங்கி கண்ணா பின்னான்னு ஷாட் அடிக்கிறான். அதை எல்லாத்தையும் டோனியும் ஒண்ணு விடாம பாக்குறான். டோனி அங்க நின்னுகிட்டு பாக்குறத டோனியோட அம்மாவும் பாக்குறாங்க. என்னடா பையா அங்க நின்னு பாக்குற, வந்து எங்க கூட ஜாயின் பண்ணு, நீயும் எங்க கூட சேர்ந்து மஜாவா இரு அப்படின்னு அம்மா சொல்ல, அம்மாவே இப்படி சொல்லும் போது இதெல்லாம் கேட்டு டோனி சும்மா இருப்பானா? ஏற்கனவே இவங்க பண்ண மேட்டர் எல்லாம் பார்த்து இவன் அப்படியே பயங்கரமா மூடாயி நிக்க ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம அப்படியே போய் களத்துல இறங்குறான். டோனி, அவங்க அம்மா, அப்புறம் சாம், அப்படி 3 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் சம்பவத்தை பண்றாங்க. நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எந்த ஒரு அசிங்கமும் இல்லாம மனசுல என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்காத மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. சம்பவத்தை செய்யற அவங்களும் ஹாப்பி, படம் பாக்குற நம்மளும் ஹாப்பி. அது மாதிரி ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாம் இவங்க வீட்டை விட்டு போறான். அது ஏன்னா அவன் கேக்குற காசை டோனியோட அம்மாவால கொடுக்க முடியல. பகல்ல டோனி கூட செய்யறான், ராத்திரில அவங்க அம்மா கூட செய்யறான். சில சமயம் 2 பேரு கூடவும் ஒரே நேரத்துல செய்ய சொல்றாங்க. அப்படி இவனை ரொம்ப வேலை வாங்குறதால இவன் காசு அதிகமா கேக்குறான். ஆனா டோனியோட அம்மா கிட்ட இவனுக்கு கொடுக்கறதுக்கு அதிக காசு இல்ல. நான் கேக்குற அமௌண்ட்டை நீங்க எனக்கு கொடுக்காம நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால மேட்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாம் இந்த வீட்டை விட்டு கிளம்புறான். நான் போனதுக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் மாறி மாறி ஷாட் போட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சாம் போனதுக்கு அப்புறம் டோனியும் அவங்க அம்மாவும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எந்த அசிங்கமும் இல்லாம டோனியும் கண்ணா பின்னான்னு போட்டு வெளுத்து வாங்குறான். அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்களை கேட்க டோனியும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான். நம்ம அம்மாவோட ஆசைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறது ஒன்னொன்னா செய்யும் போதுதான் டோனிக்கு புரியுது. அப்பாவால ஏன் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க முடியல அப்படின்ற உண்மையை இப்பதான் டோனி புரிஞ்சுக்கிறான். அப்படி எவ்வளவுதான் ஷாட் போட்டு மஜாவா வீட்டிலேயே இருந்தாலும் டோனியோட இஷ்டத்துக்கு மேட்டர் பண்ண முடியலையே அப்படின்னு டோனி ரொம்ப ஃபீல் பண்றான். வீட்டுக்குள்ளேயே இருந்து தினமும் அம்மா கூடவே செஞ்சு செஞ்சு டோனியோட வாழ்க்கை ரொம்ப போரிங்கா போகுது. டோனிக்கு கொடுக்கறத விட கண்ணா பின்னான்னு வாங்குறதுல தான் ரொம்ப சந்தோஷம். ஆனா அது இந்த வீட்டுல இப்ப கிடைக்க மாட்டுதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் டோனிய அவங்க அம்மா வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறாங்க. டோனி திரும்பவும் வெளியே போனா பழையபடி ஆம்பளைங்க கூட மேட்டர் பண்ணுவான் அப்படின்னு பயந்து அவங்க அம்மா அவனை அப்படியே வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இது டோனிக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது வெளியே போகணும், அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கணும், புது புது ஆம்பளைங்களை சந்திச்சு அவங்க கூட மேட்டர் பண்ணணும் அப்படின்னு துடியா துடிக்கிறான். என்ன கொஞ்ச நேரத்துக்கு வெளியே விடுங்க, என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அம்மா கிட்ட கெஞ்சி பாக்குறான். ஆனா இவங்க அம்மா அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. உனக்கு தான் மேட்டர் பண்றதுக்கு நான் இருக்கேன்ல, அப்ப எதுக்கு வெளியே போகணும்னு துடிக்கிற அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அதுக்கு டோனி சொல்றான், எனக்கு உங்க கூட பண்ணும்போது எந்த மஜாவும் இல்ல, எனக்கு வெளியே போயே ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அவனுங்க கூட கண்ணா பின்னான்னு செய்யும் போதுதான் கில்மாவா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அம்மா கிட்ட கெஞ்சுறான். அதுக்கு அம்மா சொல்றாங்க, நீ எவ்வளவு சொன்னாலும் நான் உன்னை வெளியே விடவே மாட்டேன். ஆம்பளைங்க கூட செய்யக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். இன்னைக்கு நைட்டு நம்ம புதுசா எதையாவது ட்ரை பண்ணலாம், விட்டு படம் பார்த்துக்கிட்டு வேற லெவல் சம்பவங்களை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள பேசி பேசி ஆர்குமெண்ட் ரொம்ப மோசமாயி டோனிக்கு திடீர்னு கோபம் வந்து டேபிள்ல கடந்த ஒரு கத்தி எடுத்து அப்படியே அம்மா வயிற்றிலே குத்துறான். நான் எவ்வளவு சொன்னாலும் என்ன வெளியே விட மாட்டேன்ல, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என் வலியை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நல்லா குத்துறான். இவன் குத்துன குத்துல அம்மா அப்படியே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அம்மாவோட உடம்ப அப்படியே தரையில உட்கார வச்சுட்டு அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுகுறான். உணர்ச்சி வசப்பட்டு ஒன்னும் யோசிக்காம அம்மாவையே கொன்னுட்டோமே அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றான். எங்க அம்மா என்ன மேட்டர் பண்றதுக்கு வெளியே அனுப்ப மாட்டாங்க, அந்த கோவத்துல ஒரு சின்ன கத்தி எடுத்து லைட்டா குத்திட்டேன், அவ்வளவுதான், அதுக்கு பொசுக்குன்னு செத்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்றான். திரும்பவும் அம்மாவோட பொணத்து பக்கத்திலேயே போய் உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா சாப்பாடு சாப்பிடுறான். அப்படி இருக்கும்போது போலீஸ் இவங்க வீட்டுக்கு வராங்க. செஞ்ச கொலைய அவனே ஒத்துக்கிட்டதால அவனை அரெஸ்ட் பண்ணி அப்படியே வெளியே கொண்டு வராங்க. அவன் கையில விலங்கு மாட்டி ஜீப்புல உட்கார வச்சு அவனை ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. ஜெயில நிறைய ஆம்பளை கைதிகள் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து தரமான சம்பவங்களை செய்யலாம் அப்படின்னு மனசுல கனவு கண்டுகிட்டு அப்படியே ஜெயில நோக்கி போறான். டோனி அப்படி சந்தோஷமா ஜெயிலுக்கு போறதை காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.